ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? February 26 எக்ஸாமுக்கு ரெடி பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ரமணா பப்ளிகேஷன்ஸ் இந்த செமினாருக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு உதவி செய்வதற்காக மாடல் கொஸ்டின் பேப்பர் ஹெல்ப்போடு உங்களுக்கு நம்ம எக்ஸாம் எப்படி எழுத போகிறோங்கிறத பற்றி கண்டக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த செமினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம ரமணா மாடல் கொஸ்டின் பேப்பரை உபயோகித்து இந்த எக்ஸாமை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எஜுகேஷ்னல் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரமணா மாடல் கொஸ்டின் பேப்பரை உபயோகித்து பிரவீன் பூர்வால் செகண்ட் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம 3 மணி நேரம் எக்ஸாம் எழுத போகிறோம். 100 மார்க்ஸ்க்கு எழுத போகிறோம். ஓகேவா? நீங்கள் ஆன்சர் புக்லெட்டை வாங்கினதுக்கு பிறகு முதல்ல என்ன செய்வீங்க? உங்களுடைய ரோல் நம்பரை அதற்குரிய பாக்ஸில் கரெக்டாக எழுதுங்க. அதன் பிறகு உங்களுடைய சென்டர் நேம் இருந்தால் அதையும் கரெக்டாக தப்பில்லாமல் தெளிவாக எழுதுங்க. ஓகேவா? அது எழுதி முடித்த பிறகு ஒவ்வொரு பேஜுக்கும் மறக்காமல் பேஜ் நம்பர் போட்டு எழுதுங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேஜ் எழுதியிருக்கீங்கிறதுக்கு டோட்டல் பண்ணும்போது அந்த பேஜ் நம்பர் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போது முதல்ல கொஸ்டின் பேப்பரை வாங்கின உடனே அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசித்து பார்த்து ஃபஸ்ட் ரோமனில் நம்ம என்ன எழுத போகிறோம், செகண்ட் ரோமனில் என்ன எழுத போகிறோங்கிறத ஒரு பென்சிலில் வச்சு டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்களுடைய எக்ஸாம் டைமை கண்டிப்பாக சேவ் பண்ணும். அதனால் இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரோமனில் என்ன இருக்குங்கிறத பற்றி நம்ம இப்போது பார்க்க போகிறோம். நீங்கள் ஆன்சர் எழுதும்போது ஃபஸ்ட்டு ரோமன் அப்படின்னு எழுதிட்டு இப்போது நம்மளுடைய இந்த பேப்பரில் ஃபஸ்ட் ரோமனில் 2 கொஸ்டின் ஐதர் ஆர் சாய்ஸில் கொடுத்துருக்காங்க. இதற்குரிய மார்க் 15. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹெட்டிங் நம்ம என்ன எழுத போகிறோம்? நம்பர் 1 போட்டு பக்தி கால் ஹிந்தி சாகித்யகா ஸ்வர்ண யுக் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு அந்த ஹெட்டிங்க்கு நேராக 15 மார்க் நம்ம எழுத போகிறோம். 1 into ஏன்னா ஒரு கொஸ்டின்ஸ் தான் எழுத போகிறோம். ஐதர் ஆர் சாய்ஸில் 1 தான் எழுத போகிறோம். ஸோ இது அல்லது ஹிந்தி சாகித்ய கா கால விபாஜன் கே ஆதார் கி சர்ச்சா அப்படின்னு ஹெட்டிங் போட்டு நீ எந்த கொஸ்டின் எழுத போகிறீங்களோ அதை சென்டராக எழுதிக்கோங்க. பக்தி கால் ஹிந்தி சாகித்ய கா ஸ்வர்ணவுக்கு எழுதுறீங்கன்னா அதை சென்டராக எழுதிட்டு 15 மார்க்னு எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே நம்ம என்ன எழுத போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்மளுடைய இன்ட்ரடக்ஷன் எழுதணும். இன்ட்ரடக்ஷன் நம்ம என்ன எழுதுவோம்னா பிரஸ்தாவனா. இன்ட்ரடக்ஷன்னா பிரஸ்தாவனா எழுதுவோம். பிரஸ்தாவனா எழுதி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்தி காலத்தை பற்றி எங்கெல்லாம் பிக்சர் போட்டு நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி உங்களுடைய ஆன்சரை எழுத முடியுமோ அதை நீங்கள் காலத்தை குறிப்பிடுவதற்கு தாலிக்கா போட்டு யூஸ் பண்ணுங்கள், பிக்சர் சார்ட் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அதன் பிறகு சாராம்சுக்கு சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு நீங்கள் எழுதுங்க. அதன் பிறகு கடைசியாக நிஷ்கர்ஷ் முடிவுரை எழுதி இந்த கட்டுரையை முடிக்க வேணும். சரியா? அப்போ தான் உங்களுக்கு 2.5 பக்கத்துக்கு உங்களுடைய ஆன்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு 15 மார்க்குகள் அதற்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போது சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டில் 2வது கொஸ்டின் எழுதுறீங்கன்னா அதை சென்டராக ஹெட்டிங் எழுதிக்கோங்க. ஹிந்தி சாகித்யக்கே கால் விபாஜன் கே ஆதார் கி சர்ச்சான் ஹெட்டிங் எழுதிட்டு அதற்கு நேராக 15 மதிப்பெண்கள் போட்டுட்டு அதற்கும் நீங்கள் இன்ட்ரடக்ஷன் எழுதணும். ஓகேவா? இன்ட்ரடக்ஷன் எழுதிட்டு அதற்கு தேவையான கால் விபாஜன காலத்தை எப்படி பிரிச்சிருக்காங்கங்கிறத சார்ட் போட்டு காமிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சருக்கு இன்னும் அதுவும் உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண உதவியாக இருக்கும்.
இயர்ஸ் எழுதும்போது அந்த காலத்தை பற்றி நிறைய பிரிவுகள் இருக்கும்போது அதற்கு கீழே சப்டிவிஷன்ஸ் வரும்போது சார்ட் போட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிங்களா திருத்துறவங்களுக்கு அது நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல குட் இம்ப்ரெஷனை கொடுக்கும். அதன் பிறகு அந்த என்னென்ன சார்ட்டில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்களோ அந்த பிக்சர் சார்ட்டில் அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கீழே சாராம்சம் எழுதுங்க. சாராம்சம் எழுதி முடிச்சுட்டு எல்லா பாயிண்ட்ஸையும் எழுதி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக முடிவு செய்யும்போது நிஷ்கர்ஷ் முடிவுரையோடு நீங்கள் முடிக்கணும். ஸோ 2.5 பேஜஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் எழுத முயற்சி செய்யுங்க. ஸோ 15 மதிப்பெண்கள் அதற்கு வழங்கப்படும். ஸோ 2 கொஸ்டின் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே இன்னொரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நாடகத்தை பற்றி நம்ம புக்கில் படிக்கிறோம். அந்த நாடகத்துடைய வளர்ச்சி எப்படி இருந்ததுங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் எழுதணும். அதுக்கப்புறம் கீழே சாராம்சம் சப்ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதணும். கடைசியில் முடிவுரை நிஷ்கர்ஷ் எழுதி கட்டுரையை முடிக்கணும். ஸோ இது ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஐதர் ஆர் சாய்ஸ். ஃபஸ்ட்டில் 2 சாய்ஸ், நம்ம எது வேணாலும் எழுதலாம். என்ன எழுத போகிறீங்கிறத ஹெட்டிங் சென்டர் பண்ணி எழுதுங்க. மார்க்கு கண்டிப்பாக எழுதுங்க. அது திருத்துறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இரண்டாவது கொஸ்டின் இப்போ இரண்டாவது கொஸ்டின் போகலாம். हिंदी एकांकी साहित्य के उद्भव और विकास पर प्रकाश डालिए. அதாவது ஏகாங்கியை பற்றி அது எப்படி வளர்ச்சி அடைந்ததுங்கிறத பற்றி ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதற்கு நம்ம என்ன எழுத போகிறோம்? ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பிரஸ்தாவனா எழுத போகிறோம். பிரஸ்தாவனா எழுதி சைட் ஹெட்டிங்ஸ்லாம் போட போகிறோம். அதுக்கு முன்னே பிக்சர் சார்ட் வேறெவர் பாசிபிள் நீங்கள் பிக்சர் சார்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். அதன் பிறகு அந்த பிக்சர் சார்ட்டில் இருக்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் டீட்டெயிலாக சாராம்சில் எழுதுங்க. முடிவில் நிஷ்கர்ஷ் முடிவுரையோட அந்த கட்டுரையை முடிக்கணும். ஓகேவா? ஸோ இதற்கும் 15 மார்க்கள் ஐதர் ஆர் சாய்ஸ் இருக்குது. இதற்கூட சாய்ஸில் வந்த கொஸ்டின் என்னென்னா கிருஷ்ண பக்தி ஷாக்காக்கி விசேஷத்தாவும். இப்போ ரெண்டாவது சாய்ஸில் எழுதுறீங்கன்னா சென்டரில் என்ன எழுதுவோம்? கிருஷ்ண பக்தி ஷாக்காக்கி விசேஷத்தாவும் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு 15 மதிப்பெண்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதற்கு கீழே ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பிரஸ்தாவனா அப்படின்னு எழுதிட்டு அந்த கிருஷ்ண பக்தி சாக்கானா என்னன்ட்டு எழுதிட்டு அதற்கு கீழே அந்த கிருஷ்ண பக்தி சாக்காவை பற்றி டீட்டெயிலாக எழுதுங்க. யார் இருந்தாங்க, அந்த பீரியடில் யார் கிருஷ்ண பக்தியில் ரொம்ப சிறந்து இருந்தாங்க, அதெல்லாம் நீங்கள் எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பேர் தெரிஞ்சால் அதெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிளில் நேம்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி பிக்சர் சார்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். அதை சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு நீட்டாக கிருஷ்ண பக்தி சாக்கா ரொம்ப அருமையாக இருக்கும். படிக்கும்போதே நல்லா அது நம்ம என்ன சொல்கிற ரொம்ப அனுபவித்து படித்தோன்னா அந்த நேமெல்லாம் நமக்கு மறக்காது. நல்ல ஞாபகம் வைத்துக்கொண்டு அந்த பெயர்களை பிழை இல்லாமல் நீங்கள் அதை கரெக்டாக எழுதினீங்கன்னா நிறைய மதிப்பெண்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? கிருஷ்ண பக்தி சாக்காக்கி விசேஷத்தாவும். இதிலேயே ஞானமார்கு ஷாக்காவை பற்றியும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இது ரெண்டும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. போன இதில் நாட்டக் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட் கொஸ்டினில். இரண்டாவது கொஸ்டினில் ஞானமார்கு ஷாக்காவும் நீங்கள் படித்து வைத்து கொள்ளுங்கள். ஓகேவா? மூன்றாவது किन्हीं 4 पर टिप्पणियाँ लिखिए. किन्हीं 4 पर टिप्पणियाँ लिखिएना ஷார்ட் எஸ்ஸேஸ் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ரகசியவாத் கொஸ்டின்ஸ் முதல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன். ரகசியவாத் அமீர் குசரோ, மீராபாய், மைத்திலி சரண்குப்த், பிருத்திவிராஜ் ராசோ, பாரத்தேது ஹரிச்சந்திரஜி. ஓகேவா? இப்போ ஷார்ட் எஸ்ஏஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃப் டைப்பில் கொடுத்துருக்கும். இந்த பேராகிராஃப் டைப்பில் கொடுத்துருந்தாலும் அந்த பேராகிராஃபில் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம்? இன்ட்ரோன்னு போட்டு சிலது எழுதலாம். அதுக்கப்புறம் சில ஹெட்டிங்ஸ் கொடுத்து அந்த பேராகிராஃபில் என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு படித்து பார்த்துட்டு அந்த கண்டென்ட்க்கு தகுந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் கொடுத்து எழுதினீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். அமீர் குசராவை பற்றி எழுதலாம், மீராபாயை பற்றி எழுதலாம். ஆனால் நீங்கள் உள்ளே எழுதும்போது இப்போ தேர்ட் கொஸ்டினில் ஹெட்டிங் என்ன போகிறோம்? டிப்பணியான்னு எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? மார்க் எழுதணும். 4 கொஸ்டின் எழுத போகிறோம். 6 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம 4 எழுத போகிறோம். ஓகேவா? 4 × 5 நம்மளுக்கு 20 மார்க்ஸு.
ஓகேவா? நம்ம இப்போ 3வது கொஸ்டின் எழுதுகிறோம், நான் மீராபாயை பற்றி எழுதுகிறோம். சென்டரில் நம்பர் 3ன்னு போட்டு மீராபாய்னு ஹெட்டிங் போட்டு இன்ட்ரோ எழுதுங்க. அதுக்கு கீழே ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி பட்ஜெட்ஸ்லாம் பண்ணாங்க, அவங்களுடைய சிறப்பம்சங்கள் என்னென்னு எழுதிட்டு நீங்கள் அந்த டிப்பணியை முடிவுரையோடு முடிக்கணும். எல்லாத்துக்குமே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா, இது உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இப்போ நீங்கள் மைத்லி சரண் குப்தா பற்றி எழுதுறீங்கன்னா நம்பர் 4 மைத்லி சரண் குப்துன்னு சென்டரில் எழுதிட்டு நீங்கள் இன்ட்ரோ எழுதணும், சைட் ஹெட்டிங்ஸ் எழுதுங்கன்னா வேறவர் பாசிபிள் நம்மளுக்கு பிக்சர் சார்ட் ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதெல்லாம் நம்மளுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுற உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக முடிவுரை எழுதி முடிக்க வேணும். பிருத்திவிராஜ் ராசோ, பாரதேது ஹரிச்சந்திரஜி அவர்கள் எழுதிய தொகுப்புகள் அதெல்லாம் என்னென்ன, அதில் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய கீழ் வகுப்பு பிரவேசிக்க அதுலேருந்து படிச்சுட்டு வரோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய படைப்புகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் அதை பற்றி 2 லைன் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம். ஸோ இதெல்லாம் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எது எழுதினாலும் இன்ட்ரடக்ஷன் எழுதுங்க. அந்த பாயிண்ட்ஸை ஹெட்டிங்ஸ் போட்டு எழுத ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிவுரையோடு அதை கன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு டிப்பணியாலையும் மார்க் ஸ்கோர் பண்ண அது உதவியாக இருக்கும். ஓகேவா? இப்போது நம்மளுடைய 4வது ரோமன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். கிசி ஏக் கஹானி பர் சாராம்ஸ் லிखकर उनकी विशेषताओं पर प्रकाश डालिए. किसी एक कहानी का सारांश, அதாவது ஒரு கதை, நம்ம படித்த ஒரு கதையோட சாராம்சை நம்ம என்ன பண்ணலாம், மேரி பத்தினி அல்லது நூருன்னிசா 2 ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. இப்போ 4ல் நம்ம ஹெட்டிங் என்ன எழுத போகிறோம், கஹானி அப்படின்னு எழுதிட்டு கஹானிக்கா சாராம்சம் ஹெட்டிங் எழுதுங்க. அதுக்கு நேராக 15 மதிப்பெண்கள் போடுங்க. சென்டரில் இப்போ நம்பர் 1 மேரி பத்னி எழுதுறீங்கன்னா நம்பர் 1 மேரி பத்னி எழுதிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கஹானிக்கார்க்கா பரிச்சயம் எழுதுங்க. கஹானி ரைட்டரை பற்றி நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் அந்த கஹானியுடைய சாராம்ஸ், அந்த கதை என்ன சொல்லுது அப்படிங்கிறத எழுதுங்க. அதுக்கப்புறம் அந்த கதையை நல்ல டீட்டெயிலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் முடிவுரை எழுதி நிஷ்கர்ஷ எழுதி அந்த கதையை முடிங்க. ஸோ தட் யூ வில் கெட் 15, உங்களுக்கு 15 மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நம்மளுடைய 5வது ரோமனில் முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, குலாம் காதிர், சீத்தம்மா, திலக்கம், அஷ்டோத்தம் ஐயங்கார் அப்படிங்கிற கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் 5வதுல எனக்கு சீத்தம்மா நல்லா தெரியும், நான் அதை எழுத போகிறேன் முதல்ல அப்படின்னா 5ல் ஃபஸ்ட்டு என்ன ஹெட்டிங் போடுவேன், டிப்பணியான் ஹெட்டிங் போட்டு 2 கொஸ்டின் நம்ம எழுதணும். ஸோ 2 × 5 10 மார்க்ஸ்னு சைடில் எழுதிட்டு நம்ம சீத்தம்மான்னு சென்டராக நம்பர் 2 சீத்தம்மான்னு ஹெட்டிங் போட்டு இன்ட்ரடக்ஷன் எழுதுங்க சீத்தம்மாவை பற்றி. அதுக்கப்புறம் சப்ஹெட்டிங்ஸ் கொடுத்து பேராகிராஃப்க்கு பொருத்தமான ஒரு டைட்டில் கொடுத்து சப்ஹெட்டிங்ஸ் கொடுத்து எழுதுங்க. முடிவுரை எழுதி அந்த ஷார்ட் எஸ்ஸேவை முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா அஷ்டோத்தம் ஐயங்கார் எழுதினாலும் அப்படி தான், திலக்கம் எழுதினாலும் அவங்களுடைய கேரக்டரை பற்றி நீங்கள் வர்ணித்து எழுதலாம், ஒரு டைட்டில் கொடுக்கலாம், அந்த இடத்துல அவங்களுக்கு விசேஷத்தா எழுதலாம். ஸோ இதெல்லாம் எழுதி முடிச்சிங்கன்னா அந்த கதையில் என்ன விசேஷத்தா, அதாவது அந்த கேரக்டரில் என்ன விசேஷத்தா இருக்குது அப்படிங்கிறத கூட சைட் ஹெட்டிங் கொடுத்து நீங்கள் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த முறையில் நீங்கள் டிப்பணியாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். ஓகேவா? அடுத்ததாக 6வது கொஸ்டின் ஸோ டிப்பணியாக எழுதும்போது எந்த கொஸ்டின் நம்பரோ அதை சரியாக போடுங்க. 2னா 2 எழுதுங்க, 3னா 3 எழுதுங்க, அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. 6வது கொஸ்டின் மறுபடியும் ஒரு கட்டுரை. இந்த முறை இது நம்ம ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட் ஒன் எழுதுறீங்கன்னா அதுக்குரிய நம்பர் 1ன்னு போட்டு அதை ஹெட்டிங்கில் போட்டு ஒரு கட்டுரை தான் எழுத போகிறோம். அதுக்கு 15 மதிப்பெண்கள் எழுதிட்டு அதை பற்றி ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். ஓகேவா? அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை பற்றிய சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு நீங்கள் எழுதணும். எப்படி அந்த போராட்டம் நடந்ததுங்கிறத பற்றிலாம் நீங்கள் எழுதணும். ஓகேவா? இந்தி பிரச்சார் ஆந்தோலன் கா பரீட்சையை எப்படி நடந்ததுங்கிறத பற்றி நீங்கள் எழுதணும். ஓகேவா? இன்ட்ரடக்ஷன் சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் சாராம்ஸ் எழுதணும். அதன் பிறகு நீங்கள் நிஷ்கர்ஷ் முடிவுரை எழுதி முடிக்கணும். ஓகே? அதன் பிறகு தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா
मद्रास की संस्थापना में गांधी जी और साहित्य सम्मेलन प्रयाग की भूमिका पर विचार कीजिए. நீங்கள் இரண்டாவது கொஸ்டின் எழுதினாலும் அதற்குரிய இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு எழுதுங்க, பிரஸ்தாவனா எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த சாராம்ச கீ பாயிண்ட்ஸ் போட்டு சப்ஹெட்டிங்ஸ் கொடுத்துட்டு, அதாவது சப்ஹெட்டிங்ஸாக நீங்கள் எழுதணும். எழுதி முடிச்சுட்டு கடைசியில் முடிவுரை எழுதணும். ஸோ எந்த கொஸ்டின் எழுதினாலும் இந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோ. இன்ட்ரடக்ஷன் இருக்கணும், கீ பாயிண்ட்ஸ் இருக்கணும். அதன் பிறகு நம்மளுடைய முடிவுரை எழுதி அந்த கட்டுரையை நம்ம நிறைவு செய்யறோம். ஓகேவா? கடைசியாக ஏழாவது ரோமனில் 2 டிப்னி நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास एक राष्ट्रीय महत्व की संस्था. हिंदी प्रचार सभा சென்னையில் இருக்கிறது ஒரு ரொம்ப சிறந்த ஒரு இன்ஸ்டியூஷன்ங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ணோம், இந்த டிப்பணியில் டிஸ்கிரைப் பண்ணி எழுத போகிறோம். ஸோ ஹிந்தி பிரச்சார சபாவை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த லேக் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா படித்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுங்க, எப்படி அதை காந்திஜி அதை வளர்ச்சி அடைத்து கொண்டு போனாருங்கிறதெல்லாம் எழுதுங்க. ஸோ அதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எழுதுங்க. கடைசியாக முடிவுரை எழுதுங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இப்போ 2வது கொஸ்டின் எழுதுறீங்கன்னா தமிழ்நாடுக்கு ஸ்கூலோமே ஹிந்திக்கு ஸ்திதி, தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களில் ஹிந்தியோட நிலைமை எப்படி இருந்ததுங்கிறத பற்றி ஒரு கொஸ்டின். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதும்போதும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இன்ட்ரடக்ஷன் எழுதணும், கீ பாயிண்ட்ஸாக போட்டு எழுதலாம், இல்லை நீங்கள் சப்ஹெட்டிங் கொடுத்து எழுதலாம். கடைசியாக நிஷ்கர்ஸ் முடிவுரையோடு நீங்கள் உங்களுடைய ஆன்சரை எழுதலாம். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு பேராகிராஃபாக எழுதுனீங்கனாலும் அதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டாக நீங்கள் பேராகிராஃபாக எழுதுனீங்கனாலும் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை பென்சிலால் ஹைலைட் பண்ணுங்கள். ஓகேவா? 3வது கொஸ்டின் सभा की हीरक जयंती के सिलसिले में केरल के प्रांतीय सभा में भूमिका पर एक टिप्पणी लिखिए. அது கொஸ்டின். இப்போது நம்ம எப்படி இங்கே ஸ்வர்ண ஜெயந்தி கொண்டாடின மாதிரி கேரளாவிலையும் அவங்க ஹீரக் ஜெயந்தி திருவிழா கொண்டாடினாங்க. அது எப்படி கொண்டாடினாங்க, யார் யார் இருந்தாங்க அந்த விழாவிற்கு, அதை பற்றிய ஒரு கட்டுரை. ஷார்ட் நோட்ஸ் டிப்னினா ஷார்ட் நோட்ஸ், பேராகிராஃப் இருந்தாலும் நீங்கள் இன்ட்ரோ கொடுத்து பேராகிராஃப் தகுந்த மாதிரி ஒரு சைடிங் கொடுத்து எழுதுங்க. கண்டிப்பாக முடிவுரையோடு அதை நிறைவு செய்யுங்க. கடைசி கொஸ்டின் कर्नाटक के प्रमुख हिंदी संस्थाओं पर टिप्पणियाँ लिखिए. நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் ஹிந்தி பிரச்சார சபா எப்படி அமைஞ்சது, அங்களுடைய கிளைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதை பற்றி இன்ஸ்டியூஷன் எப்படி வளர்ந்ததுங்கிறத பற்றி ஒரு ஷார்ட் டிப்னி. அதை நீங்கள் நல்ல முறையில் இன்ட்ரோ கொடுத்து பாயிண்ட்ஸில் எழுதலாம், முடிவுரை எழுதலாம். ஸோ இந்த விதமாக நீங்கள் ஷார்ட் எஸ்ஸே என்ன எழுதினாலும் கொஸ்டின் நம்பரை சரியாக போட்டு எழுதுங்க. 2 டிப்னி எழுத போகிறோம். 2 × 5 10 மார்க்ஸ். ஸோ நம்மளுடைய செகண்ட் பேப்பர் பார்க்குறதுக்கு இந்த மாடல் பேப்பர் நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. நல்ல முறையில் படித்து நீங்கள் நல்ல விதமாக பரீட்சை எழுதுங்க. நம்மளுடைய ரமணா பப்ளிகேஷனுடைய A பேப்பர் அண்ட் B பேப்பர் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மோட்டிவேஷ்னல் எக்ஸாமும் எழுதி பழகிக்கொள்ளுங்கள். இன்னும் உங்களுக்கு சில நாட்களில் பரீட்சை வரும்போது நீங்கள் எல்லாரும் அந்த பரீட்சையிலே நிறைய மதிப்பெண்கள் பெற்று வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.